ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு மறைஞ்சா, அந்த கிரகம் அந்த வீட்டோட பலனை செய்யுமா, செய்யாதா அப்படின்னு சொல்லி ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்க போறோம். பல முதன்மையான ஜோதிடர்கள் கூட தன்னோட ஜோதிட விளக்கங்கள் சொல்லும்போது, ஒரு கிரகம் அந்த வீட்டோட ஆதிபத்தியத்துக்கு 6, 8ல மறைஞ்சிருக்கு. இது அந்த வீட்டோட பலனை செய்யாது அல்லது மிக குறைவா செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையான பல ஆய்வுகள்ல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பா இல்ல. தன் வீட்டுக்கு 6, 8, 12ல மறைஞ்சிருந்தா கூட அந்த ஆதிபத்திய பலனை மிக தெளிவாகவே செய்யுது. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த உதாரண ஜாதகத்து மூலிமா. இந்த உண்மையான ஜாதகர் பிறந்தது 5/4/2017, மீன லக்கணம், கடகராசி. இந்த ஜாதகர் பிறந்து 7, 8 வயசு ஆக போகுது. இன்னும் இயல்பான சூழ்நிலையில் இல்லை. ஒரு சாதாரண மனிதனாக அவரால் வாழ முடியல. உடல் மன ரீதியாக வளர்ச்சி குறைபாடு இருக்குது. அதற்கு ஜோதிட காரணம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாக சூரியனும் 8ஆம் அதிபதியாக சுக்கிரனும் லக்கணத்தில் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6க்கு 8ல் மறைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்து அதிபதி 8க்கு 6ல் மறைஞ்சிருக்கு. அப்போ அந்த பலனை நான் செய்யாமல் இருந்திருந்தா இவர் வந்து இயல்பான ஒரு மனிதராக இருந்திருப்பார். தன் வீட்டுக்கு மறைஞ்சு லக்கணத்தில் உட்காந்துருந்தாலும் அதோட ஆதிபத்தியத்தை மிக தெளிவாகவே செஞ்சுருக்கு. எந்த ஒரு ஜாதகத்திலையுமே மிக அடிப்படையான விதி என்னென்னா, லக்கணம், ராசி, லக்கணாதிபதி எந்த கிரகத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்ளுதோ அந்த ஆதிபத்திய காரகத்துவங்கள் பலன்கள் மிக அதிகமாக அங்கே ஜாதகர் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லக்கணத்தில் 6, 8ஆம் அதிபதியே லக்கணத்தில் உட்காந்ததுனால அந்த 6, 8ஆம் அதிபதி பலன்கள் மிக கடுமையான பலன்களை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலை கொடுத்துருக்கு. தன் ஸ்தானத்துக்கு மறைந்தாலும் அந்த வீட்டு பலனை கண்டிப்பாக அந்த கிரகம் செய்யும். தங்கம் எங்கே இருந்தாலும் தங்கம் தான், வீட்டில் இருந்தாலும் தங்கம் தான், கடையில் இருந்தாலும் தங்கம் தான். அந்த மாதிரி தன் ஸ்தானத்துக்கு மறைந்த ஒரு கிரகம் அந்த வீட்டு பலனை செய்யக்கூடாது அப்படின்னா, லக்னமோ ராசியோ அந்த கிரகத்தை தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளாமல் இருந்ததுன்னா அந்த பலனை ஜாதகர் வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அல்லது அந்த திசை வராமல் இருக்கணும். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பாருங்கள், 6 கூடிய சூரியன் 8 கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் நேரடியாக அமர்ந்திருக்காங்க. லக்னாதிபதியாகிய குருவையும் நேரடியாகவே சமசப்தமாக பார்க்குறாங்க. அதனால தான் மிக கடுமையான ஒரு பலனை வந்து செஞ்சுருக்கு. ராசிப்படி பாருங்கள், 8 கூடிய சனியும் 6ல் அமர்ந்து திசை நடத்துகிறாரு. பிறந்தது பூச நட்சத்திரம். 10 வருஷத்துக்கிட்ட சனி திசையே நடக்குது. எப்பயுமே 6 கூடையும் 8லேயும் 8 கூடையும் 6லேயும் வந்து அமர்ந்து திசை நடத்தக்கூடாது. எப்பவுமே வந்து பலனை 3 விதமாக எடுக்க முடியும். லக்கணப்படி எடுக்கலாம், ராசிப்படி எடுக்கலாம், நடக்கக்கூடிய திசை லக்கணமாக போட்டும் எடுக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சனி திசை, அது தனுசில் இருக்குது. தனுசு லக்கணமாக போட்டிங்கன்னா தனுசுக்கு 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் உச்சமாக இருக்குது. தனுசுக்கு 8ஆம் அதிபதியாகிய சந்திரன் ஆட்சியாக இருக்குது. எப்போவுமே லக்கணத்துக்கு 6, 8 வளர்க்கக்கூடாது. சுபத்து விதியெல்லாம் நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பலனை எடுக்க முடியாது. ஏன்னா லக்கணத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருந்து லக்கணத்தை பார்க்குது. எப்போவுமே ஆதிபத்தியம் தான் முதன்மையாக செயல்படும். சுபத்து விதிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விதி தான். அது எதுக்கு அப்ளை பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ஜோதிட தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.